தாவீது தன் வாழ்வின் இறுதி கட்டத்தில் தன் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறார். சந்தித்த போராட்டங்கள், எதிர்ப்புகள் ஏராளம். ஆனால் கர்த்தரோ சென்ற இடமெல்லாம் வெற்றி கொடுத்தார். அதை சொல்லி பாடுகிறார். இதுதான் சங்கீதம் 18. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீ, பெரியவனாக்கினீ, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினீ. எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினீ. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம், நீர்தான் நீர்தானையா. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம், நீர்தான் நீர்தானையா. தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திர, ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திர, ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா.
நீதானையா துதிக்கு பாத்திரரே தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீதானையா துதிக்கு பாத்திரரே. இந்த ஆராதனையில் நான் என் இருதயத்தை சாய்த்து ஆவிக்குள்ளாக்கப்பட்ட போது ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட 2 காரியத்தை உணர்த்தும்படி அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருந்தா சொல்லுங்க ஆமென். தேவன் அதில் பிரியம் வைக்கிறார். தேவன் பிரியப்படுகிற ஒரு 2 காரியங்களை சபைக்கு சொல்லும்படி பரிசுத்த ஆவியானவர் என் ஆத்துமாவை திருப்பினார். நான் ஒரு ஆழமான ஒரு பிரசங்கத்தை நான் ஆயத்தப்படுத்தி இருந்தாலும் தேவன் இந்த வருடத்தின் தொடக்கமாக இது இருக்கிறது. இது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. இதை மனுஷன் கை கொள்ளும் போது அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். அந்த வார்த்தைக்கு நேரம் திருப்பும் போது புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் 2 சம்பவங்களை உள்ளடக்கியதாக இருக்குது. புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் 2 சம்பவம் சொல்லுங்காமே. புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் 2 சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, நன்றியுள்ள மனுஷர்களை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். நன்றியுள்ள மனிதர்களை ஆண்டவர் விரும்புகிறார், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இதை நம்ம மனதில் வைக்கணும். மனுஷனே நம்ம எதிர்பார்ப்போம். சொல்லுங்க ஆமென். இவ்வளோ உதவி செஞ்சேன் பாஸ்டர், கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் போயிட்டா, நன்றிக்கு பதில் தீமை செய்கிறான் நம்ம சொல்கிறோம். நம்ம மனசில் வருது. சொல்லுங்கள் அல்லேலூயா. இவ்வளோ கஷ்டத்துலேயும் உதவி செஞ்சேன் பாஸ்டர், தேடி போய் உதவி செஞ்சேன். எப்படியெல்லாம் மனுஷர்கள் பாரப்படுது. தாய் தகப்பன் எத்தனை பேர் சொல்கிறாங்க, கஷ்டப்பட்டு வளர்த்தேன் பாஸ்டர், மூட்டை தூக்கி வளர்த்தேன் சொல்கிறாங்கல்ல, தியாகம் பண்ணி வளர்த்தேன். நல்லது கெட்டது சாப்பிடாம என் பிள்ளை நல்லா வந்துட்டா. ஒருத்தர் சொன்னார் சமீபத்தில், நானும் என் மனைவியும் தியாகம் செய்து ஒரு நல்ல துணி எடுத்ததில்லை, நல்ல ஒரு கரிமீன் சாப்பிட்டதில்லை, எப்படியாச்சும் பிள்ளை நல்லா வந்துட்டான்னா அவன் நம்மளை கொஞ்சம் கவனிச்சுக்கிடுவான், அவனும் நல்லா இருப்பான், நமக்கும் கொஞ்சம் உதவி செய்வான், நாங்கள் கவனித்தோம் பாஸ்டர். ஒருத்தர் சொன்னார், நல்ல புடவை எடுக்கலை, கரிமீன் சாப்பிடலை, சேர்த்து பிள்ளையை ஆளாக்கிட்டோம்னா அவன் கொஞ்சம் நல்லா வந்துட்டான்னா நம்மளை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிடுவான்னு நினச்சோம் பாஸ்டர். திரும்பியே பார்க்கல, அவன் கல்யாணம் ஆனோன்னு திரும்பியே பார்க்கல, அவன் மனைவி பிள்ளையை தான் பார்த்தான், போயிட்டான் அப்படின்னு சொன்னார் ஒருத்தர் வேதனையோடு. அவ்வளோதான் அவருக்கு வேதனை சொல்ல முடிஞ்சிச்சு. அவருடைய வேதனை அவ்வளோதான் சொல்ல முடிஞ்சிச்சு. ஏன்னா தான் பிள்ளையில சவிக்கவும் முடியலை. சுத்தமாக அவ்வளோ வேதனை அவரால். அவ்வளோதான், எவ்வளோ என்னை உருக்கி அவர் தான் சொல்லும்போது சொல்கிறார், சாப்பிடக்கூட இல்லை நாங்கள் இப்படி சேர்த்து அந்த பிள்ளையை படித்து ஒரு ஆளாக்கி அவனை கொண்டு வந்து நிறுத்திடுவோம். அவன் கொஞ்சம் நல்லா வந்துட்டான்னா நம்மளை திரும்பி பார்த்து அவனும் நமக்கு உதவி செஞ்சு அப்படின்னு. அவன் திரும்பி பார்க்க நேரமே இல்லை. சொல்லுங்கள் அல்லேலூயா. இன்னொரு தகப்பனார் வேதனையோடு சொன்னார், சுத்த மக்கு, 10ஆம் கிளாஸ் மல்லு கட்டி தான் கடப்பாரை போட்டு தான் அவனை கிளப்பினார். மக்குன்னா என்ன, 40 தாண்ட மாட்டான்னு வச்சுக்கங்களேன், 90 இப்போ கிளப்பிடலாம். 40 தாண்டாதவன் என்ன செய்கிறது, மல்லு கட்டி 40லே பாஸ் பண்ணுறவன் போராடி டியூஷன் வச்சு அங்கே வச்சு இங்கே வச்சு கொண்டு போய் கண்ட இடத்துலையும் பணம் நிறைய செலவழித்தார். பணத்தை செலவழித்து மல்லு கட்டி கொஞ்சம் கொஞ்சம் தேத்தி கொண்டு போய் விட்டு அப்புறம் ஒரு ஐடி ஃபீல்டுக்கு போய் சம்பாதிக்கிற அளவுக்கு கொண்டு போனார். கொண்டு போய் 1 லட்சம் அதுக்கு மேலே சம்பாதிக்கிற அளவுக்கு அப்படி போயிட்டான். நல்ல கதையாக இருக்கா? அப்புறம் சரி, ஆண்டவர் கிருபையில் ஓரளவு நல்லா வந்துட்டான்னு சொல்லி, அப்பா நீ எனக்கு ஏதாச்சும் கொடுக்கப்படாதா அப்படின்னு கேட்டார். எனக்கு ஏதாச்சும் கொடுக்கக்கூடாதாடா அப்படின்னு அவன் தெளிவாக கேட்டான். எவ்வளவு கொடுக்கணும், எத்தனை நாளைக்கு கொடுக்கணும் கேட்டுச்சா? வாடகை வீட்டு மாதிரி கேட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னை தொல்லைப்படுத்தாதேன்னு அர்த்தம். என்னையை போட்டு தொல்லை பண்ணாத, எவ்வளவு கொடுக்கணும் உனக்கு, எவ்வளவுன்னு ஃபிக்ஸ் பண்ணு, எவ்வளவு நாளைக்கு கொடுக்கணும் அப்படின்னா மாதம் எவ்வளவு இத்தனை கொடுத்துட்டு நீ ஆளை விடு அப்படின்னு அர்த்தம். அவர் அப்படியே உடஞ்சி உட்காந்தார். இப்படி கேட்குறான் பாஸ்டர், சரி விட்டு தொலைங்க, போகிறேன் நல்லபடியாக இருந்து போகிறேன், விடுங்க, அவனை பற்றி கவலைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வியாதி வந்துடும், போயிட்டு போகிறேன் விடுங்க அப்படின்னு சொன்னேன். சொல்லுங்கள் ஆமென். மனுஷனே எதிர்பார்க்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நன்றி அறிதல் உள்ளவராயிருங்கள். நன்றி அறிதல், சத்தமாக சொல்லுங்க, இதெல்லாம் தேவன் விரும்புகிற காரியம். நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். இதுதான் கிறிஸ்தவ வாழ்வின் பேசிக் அஸ்திவாரம், ஃபவுண்டேஷன். கிறிஸ்தவ வாழ்வின் ஃபவுண்டேஷன். பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார் ஆண்டவர், எல்லாரும் பிள்ளைகள். நான் என் தாய்க்கு பிள்ளையாக இருந்தேன், இப்போ எனக்கு ஒரு பிள்ளை கல்யாண வயசு இருக்கு, நானும் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், அடுத்து சீக்கிரத்தில் ஒரு பொண்ணை பார்த்து கட்டணும். எல்லாருக்கும் பாரம் இருக்குது, பொறுப்பு இருக்குது. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இது மகிமையாய் சொல்லுகிறது, பெற்ற
பெற்றவர்கள் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். இது கிறிஸ்தவர்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன். மறக்கவே கூடாது. வாலிபனா பிடிச்சி விரட்டிடுவேன். நான் எங்கேயாவது வீட்டுக்கு போனேன்னா அவங்க திட்டுறத விட நான் தான் அதிகமாக திட்டுவேன். என் பாஸ்டரை பார்த்தா ஓடிடுவாங்க பயலுங்க. நம்ம தானே வளர்த்தோம், ஏசுன்னு சொல்லி கொடுத்து நம்ம தானே வளர்த்தோம். சொல்லுங்க அல்லேலூயா. தாய் தகப்பன் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா பயலை வச்சு வெளுத்துருவேன். எனக்கு வர்றேன் வரல அதெல்லாம் இல்லை, இப்படி தான் நீதின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். தேவவசனம் சொல்லுகிறது, பெற்றவர்கள் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். இது தேவனுக்கு முன்பாக நன்மையும் பிரியமுமாக இருக்கிறது. சொல்லுங்க ஆமென். இது நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் எப்படி வளர்க்கணும். உங்கள் வீட்டில் இருக்கிற தாய் தகப்பனை முடிந்த அளவுக்கு சொல்லுங்க அல்லேலூயா. தாய் தகப்பன் வயசாகும் போது ஞாபக மறதி வரும். அவங்க சாப்பிட்டுட்டு சாப்பிடலன்னு சொல்லுவாங்க. கவனிக்கிறீங்களா? மருமக மல்லு கட்டி அப்படியே கறி மீனும் பிசைஞ்சு ஊட்டி குளிப்பாட்டி தொடச்சி எல்லாம் போட்டு சுத்தமாக சென்டெல்லாம் அடித்து அந்த இடத்த க்ளீனாக வச்சுருக்கோம். மருமக தானே பார்க்குது. மக தான் இன்னொரு வீட்டு கல்யாணம் பண்ணி போயிடுச்சே. எல்லாம் பார்த்து கறி ஊட்டி சாப்பாடு ஊட்டி தொலைச்சி சேவ் பண்ணி நல்ல சட்டையெல்லாம் போட்டு அழகாக தங்கமாக உட்கார வச்சுருக்கோம். மக பையை தூக்கிட்டு லீவுக்கு வரும். அந்த அம்மாவோ அந்த ஐயாவோ பார்த்துக்குவார் மருமக எங்கே நிற்கிதுன்னு. என்ன கேட்டப்படாது சொல்கிறது. மெதுவாக சொல்லுவார், சாப்பிடவே இல்லைப்பா, கறி சாப்பிட்டு 1 மாதம் ஆச்சுப்பா. கேட்குதா? இதை கேட்டுட்டு மக குதிக்கப்படாது. ஏன்னா எங்களுக்கு இந்த அனுபவம் இருக்குது. எங்கள் தாத்தா முழுசாக சாப்பிட்டுவிட்டு வர்றவர்கிட்ட சோறே போடலைப்பா அப்படிம்பார். அவருக்கு மறந்துடும். சோறே நான் சாப்பிடலப்பா, காப்பியே கொடுக்கலப்பா, தோசையே கொடுக்கலப்பா. அப்போ தான் ஃபுல் வெட்டிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி கூட இறங்காது, ஃபுல்லாக மக்கிவிட்டு வர்ற ஆளுகிட்ட நான் சாப்பிடவே இல்லைப்பான்னு சொல்லுவார். எங்கள் அம்மாவுக்கு அப்படியே அருவா வச்சு வெட்டுவோமான்னு வரும் கோபம். நான் சொல்லுவேன், இந்த இடத்துக்கு நீங்கள் வருவிய அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடுவிய அப்போ தான் அது உங்களுக்கு புரியும். என்ன புரியாது? சொல்லுங்கள் அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் ஆமென். கவனிக்காத மருமகளும் இருக்குது. தூக்கி வீசிட்டு கவனிக்காமல் சீக்கிரம் சாகட்டும்னு இருக்கிற மருமகளும் இருக்குது. அதுக்கு கர்த்தர் தீர்ப்பு எழுதுவார். அது வேற. சொல்லுங்கள் அல்லேலூயா. வயசாகும் போது ஞாபகம் மறந்துடும். சட்டை போட்டிருக்கோமா துணி போட்டிருக்கோமானே தெரியாது. பாத்ரூமுக்கு போகிறதுக்கு இடையில வந்துடும். இதுதான் மனுஷன். அது யாராக இருந்தாலும் சரி. அதனால தான் வயசான தலைவர்கள் எல்லாம் டிவியில் காட்ட மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? அவர் கிண்ணுன்னு மீசை வச்சு டை அடித்து கிண்ணுன்னு பேசுகிற வரைக்கும் அரசியல் தலைவர்களை காட்டிக்கிட்டே இருப்பான். அவர் விழுந்து படுத்துட்டார்னா அதுக்கு பிறகு அவர் சாகும்போது தான் சொல்லுவேன். தேசிய கொடியெல்லாம் போற்றி நல்லடக்கம் பண்ணும்போது தான் நம்ம காட்டுவேன். அது வரைக்கும் காட்டவே மாட்டான். ஏன்? அவர் சின்ன பிள்ளை மாதிரி ஆயிடுவார். எதையாவது பேசிக்கிட்டு இருப்பார். அதை கொண்டு வந்து காட்ட முடியாது. எதையாவது பேசிக்கிட்டு இருப்பார், உளறிக்கிட்டு இருப்பார். ஞாபகம் மறந்துடும். சாப்பிட்டதை சாப்பிடலாம் பாரு, துணி போட்டிருக்குமா போடலையான்னு தெரியாது. அவர் மறைக்கப்படுவார். அவர் இறந்த போது தேசிய கொடியெல்லாம் போற்றி நாட்டுக்கு செஞ்ச நன்மையை 2 நியூஸில் சொல்லி கதையை முடிச்சு விட்டுருவான். வேலை முடிஞ்சு போச்சு. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் தேவ மனுஷனுக்கு சொல்லுகிறது என்ன? ரட்சிக்கப்பட்ட மனுஷன், தேவனுக்கு பயந்த மனுஷனுக்கு என்ன சொல்றார்? தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. வாசிங்க. ஸ்தோத்திரம். தீமோத்தேயுடைய புத்தகத்தில் எத்தனாவது அதிகாரம் எத்தனாவது வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயுடைய புத்தகம். பவுல் சொல்றார் சபைக்கு. பவுல் சொல்லுகிறார் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார் சபைக்கு இதை சொல்லுன்னு வாசிங்க. விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அதன் நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமாய் இருக்கிறது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. வயசானவங்களுக்கும் சொல்றார் ஒரு பொறுப்பை. உன் குடும்பத்தை பக்தியாய் விசாரிக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. உன் குடும்பத்தை பக்தியாய் விசாரிக்கணும்னு சொல்றார். குடும்பத்தை இந்த பிள்ளை ஜெபம் பண்ணிச்சா, வாலிப பிள்ளை எல்லாரை பற்றி அக்கறைப்படணும், ஜெபம் பண்ணணும்னு சொல்கிறார். அப்போ குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு சொல்லும்போது சொல்லுங்க அல்லேலூயா, பெற்றார் செய்த நன்மைகளுக்கு தயவு செய்து மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேட்டிகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை பெற்றவர்கள் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். தயவு செய்து சொல்லுங்க. இது மனதில் வைங்க. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப பெற்றவர்கள் நமக்கு நன்மை செஞ்சிருக்காங்க. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. பெற்றவர்கள் நன்மை செஞ்சிருக்காங்க. அது நமக்கு ஞாபகத்தில் இருக்காது. 1ஆம் கிளாஸ் படிச்சது நமக்கு ஞாபகமா இருக்கு. நம்மளை எல்கேஜி கூட்டிகிட்டு போனதும் யூகேஜி நம்மளை கூட்டிகிட்டு போனதும் ஞாபகமாக இருக்குது. சொல்லுங்கள் அல்லேலூயா. 5ஆம் கிளாஸ் நம்மளை கொண்டு போய் விட்டது ஞாபகம் இருக்கா யாருக்காச்சும்? சொல்லுங்கள் அல்லேலூயா. நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்காது. அப்போ பெற்றவர்கள் செய்த நன்மைக்கெல்லாம் நம்ம இப்போ அளந்து காசெல்லாம் கொடுக்கவே முடியாது. நம்மளும் அதை தான் நம்ம பிள்ளைகளுக்கு செய்கிறோம். ஆனால் அதை போதிக்கணும். சொல்லுங்கள் அல்லேலூயா. அதை போதிக்காமல் விட்டால் அந்த பிள்ளை தருதலையாக அலைஞ்சிரும். பெற்றவர்கள் செய்த நன்மைக்கு எண்ணி எதையுமே கொடுக்க முடியாது. அது என்னைக்கு பிள்ளை பிறந்துச்சோ அன்னையிலேருந்து என் பிள்ளைன்னு தான் அந்த தாய் துடிக்குது.
அது கடைக்கு போய் வாங்கிட்டு வரும்போது கூட என் பிள்ளைக்குன்னு தான் ஒரு பங்கை ஒதுக்குது. என் பிள்ளைக்கு இது பிடிக்கும். இன்றைக்கி வரைக்கும் என் மகனை விட்டு சொல்லு, என் மகனுக்கு இது பிடிக்குங்கிறத ஒன்றும் மாற்ற முடியலை. நானும் பண்ணி தான் பார்க்குறேன், தப்புக்கு சொல்லலை. என் மகனுக்கு இது பிடிக்கும், மகளுக்கு இது பிடிக்கும். 3வது இடத்துல தான் நான் இருக்கேன். சொல்லுங்கள் இல்லையா? அது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா கஷ்டப்பட்டு பெற்றது தாய். என் மகனுக்கு இது பிடிக்கும், அது எல்லாருக்கும் இருக்குது. சொல்லுங்கள் இல்லையா? எல்லா தாய்க்கும் இருக்குது. கஷ்டப்பட்டு பெற்றதுனால அது இருக்குது. சொல்லுங்கள் ஆமே. இது என் மகனுக்கு பிடிக்கும், இது மகளுக்கு பிடிக்கும், இது எல்லாருக்கும் இருக்குது. இதுக்கு அளவு திருப்பி எதை செலுத்த முடியாது. சொல்லுங்க ஆமே. இது திருப்பி எதை செலுத்த முடியும்? ஆனால் வேதம் சொல்லுகிறது, பெற்றவர்கள் செய்த நன்மைக்கு, சொல்லுங்க அல்லேலூயா, பெற்றவர்கள் செய்த நன்மைக்கு பதில் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். சொல்லுங்க ஆமே. பதிலுக்கு நன்மை செய்ய, திருப்பி சொல்லுங்க, பதிலுக்கு நன்மை செய்ய எப்போ கற்றுக்கொள்வாங்க? அவன் சம்பாதிக்கும் போது ஆளா பேரா வரும்போது, அப்பா நான் உங்களுக்கு என்ன செய்யணுப்பா, அம்மா என்ன செய்யணுப்பான்னு விசாரிக்கணும். கல்யாணம் பண்ண பிள்ளை குட்டியெல்லாம் என்னமா ஆகிட்டு போ, தாயையும் தகப்பனையும் விசாரிக்கணும். உங்களுக்கு நான் என்ன செய்யணும்? சரீரம் சுகமாக இருக்கிறீங்களா? சரீரம் சுகமாக இருக்கா? நல்ல தூங்குறதுக்கு இடம் இருக்கா? நிம்மதியாக துணி இருக்கா? 3 வேளை சாப்பிட்றதுக்கு ஒரு சாப்பாடு இருக்கா? இவர் ஏசியில் உட்காந்துக்கிட்டு அது கொசுக்கடியில் கிடக்கப்படாது. ஏசியில் இருந்துக்கிட்டு தாய் தகப்பன் கொசுக்கடியில் கிடந்தால் உன்னை பெற்று என்ன பிரயோஜனம்? உன்னை பெற்று என்ன பிரயோஜனங்க? இதுக்கு உன்னை பெற்று விட்டது. உன்னை பெற்று உயிரோடு வச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கு? சொல்லுங்க ஆமேன். பழைய காலத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க. பாட்டி இறந்து போச்சு. ரொம்ப இழுவையாக கிடந்த பாட்டி செத்து போச்சு. அப்போ அந்த பாட்டி விட்டு கம்பு, அது படுத்திருந்த படுக்கை, அந்த தலையணை, அதுக்கு சாப்பாடு போட்ட சட்டி, அதுக்கு அப்படி தான் வச்சுருந்துருக்காங்க. சாப்பாடு போட்ட சட்டி, கம்பு, அது விட்ட பூரா மகன்காரர் என்ன செய்யிருக்காரு? சுருட்டி அதை கொண்டு போய் போட்டு காலி பண்ணிடுவோம்டா எடுத்துருக்கிறார். அப்போ பேரன் சொன்னான், அது வச்சுருங்கப்பா, புரிஞ்சிருக்குமே நேரம். அந்த பாட்டி விட்டு கட்டில், சட்டி, அது சாப்பிட்ட சட்டி, கம்பு, அது பயன்படுத்தின பொருள் இருக்கும்ல. ஏன்னா வீட்டுக்கு ஹாலில் வச்சுருப்போம். இப்போ நான் வீட்டை கட்டி ஹாலில் டைல்ஸ் போட்டு சோஃபாவில் உட்காந்துருக்கேன். 1க்கும் 2க்கும் போய்கிட்டே இருந்துச்சுன்னா நான் எங்கே இருப்பணும்? எங்கேயாவது ஒழிச்சு வச்சுருக்கணும். எங்கேயாவது ஒழிச்சு ஸ்மெல் வரும்ல, எங்கேயாவது தள்ளி வச்சுருப்போம். பேரன் சொல்லியிருக்கேன், பக்குவமாக அப்படியே வைங்கப்பா. ஏன்டா? இல்லை, இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு தேவைப்படும்ல. வேஸ்ட்டாக போய் நான் செலவு பண்ணி வாங்க முடியாதுல்ல. நீங்கள் உங்கள் அம்மாவை இப்படி தானேப்பா வச்சுருந்தீங்க. உங்கள் அம்மாவை நீங்கள் இப்படி தானே நடத்துனீங்க. நான் வேஸ்ட்டாக மறுபடியும் ஒரு கம்பு வாங்கணும், இந்த கட்டில் வாங்கணும், இந்த பாய் படுக்கை, இந்த சட்டியெல்லாம் வாங்கணும். நீங்கள் இன்னும் கொஞ்ச நாளில் இந்த பட்டிலுக்கு வந்துடுவீல்ல. அப்போ நான் போய் நான் சிரமப்படக்கூடாது. சொல்லுங்கள் அல்லேலூயா. குபீர்ன்றது இருக்குது, அப்படியே பகீர்னு, அப்படியா இப்படி தானேப்பா நீங்கள் செஞ்சு அது மாதிரி தானே நான் உங்களுக்கு செய்யணும். கேட்குதா? சொல்லுங்கள் அல்லேலூயா. பெற்றவர்கள் செய்த நன்மைக்கு பதில் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள்னு முடிக்கல. இது தேவனுக்கு முன்பாக நன்மையும் பிரியமுமாக இருக்கிறது. இது ஆண்டவருக்கு முன்பாக நன்மையும். இதை மனதில் வைக்கணும். அப்போ உங்கள் கிறிஸ்தவ குடும்பம் நல்லாயிருக்கும். நான் அதை ரட்சிக்கப்பட்ட உடனே உணர்ந்து வேதத்தை படிக்கும்போது, யாரும் போதிக்கலை, பைபிளை படித்து கொண்டே இருக்கும்பொழுது குறித்து வைத்தேன். அப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இதை செய்யணும். இங்கேருந்து ஊழியத்திலேருந்து போவேன். ஊழியத்தில் வந்த பிறகு என்னுடைய தாத்தா உயிரோடு இருந்தார். எங்கள் அம்மாவை தூக்க முடியாது. பிள்ளைகள்லாம் எங்கள் பிள்ளைகளுக்கு அதை போதித்தேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு போய்த்து தூக்கி அவரை குளிப்பாட்டி நகவட்டி, உண்மையை சொன்ன கையிலெல்லாம் மலம் இருக்கும். ஏன்னா அது என்னது துயரமான வாழ்வு. கண்ணு போச்சு, ஒரு சொரிஞ்சு கை நிறலாம் மலத்தில் இருக்கும், நாத்தம் எல்லாம் வெட்டி குளிப்பாட்டி கழுவி முடியெல்லாம் வெட்டி அவருக்கு எல்லாம் போட வேண்டிய துணியெல்லாம் போட்டு தூக்கி சேரில் உட்கார வச்சு சொல்லுவேன், இப்போ தான் நீங்கள் நாட்டாமல் முந்தி ஜமி. ஏன்னா அவர் தலப்பா கட்டுவார். அவர் வந்து டபேதாராக இருந்தவர். தாசில்தார் ஆஃபீஸில் டபேதார் அப்படின்னா, அப்போ தாசில்தாருக்கு நல்ல பவர். தாசில்தாருக்குன்னா நீதிபதி மாதிரி பவர். இவர் தான் அந்த இது போட்டிருப்பார், குறுக்க ஒரு கோட்டு மாதிரி போட்டு தலப்பா கட்டி முன்னே போகணும். இந்த வீட்டுக்கு சீல் வைக்கிறது இதெல்லாம் இவர் தான். அப்போ கலெக்டருக்கு நல்ல பவர். அதுக்கு கீழே நான் சொல்கிறது காமராஜர் பீரியட் மாதிரி வைத்துக்கொள்ளுங்க. தாசில்தார் அவர் பின்ன வந்தாருன்னா இவர் தான் முன்னே போய் சீல் வைக்கணும், உள்ளே தான் அள்ளி போடணும். அப்படி பவராக இருந்தால் அதட்டி இது பண்ணால். அப்புறம் நான் சொல்லுவேன், தலைப்பாவெல்லாம் கட்டி பண்ணீங்க அதே மாதிரி இருக்கேன்னு சொன்னோன்னு சிரிப்பார். பாருங்க, ஒரு 10 நிமிஷம் சிரிப்பார். படுக்கையில் கிடந்த ஆள் அப்படியே கடன்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் இதை சொல்லுகிறேன்னா, நமக்குள்ளே அந்த எண்ணம் வரணும். சொல்லுங்க ஆமென். என்னுடைய தம்பி தங்கச்சிக்கலாம் +2 முடிக்கும்போது கூட சாப்பாடு போட்டு குளிப்பாட்டி அப்படி தான் நாங்கள் பராமரித்து வைத்திருந்தோம். இதை மனதில் நம்ம வைக்கணும். சொல்லுங்க ஆமென். அப்போ வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்தவ குடும்பத்தினுடைய அஸ்திபாரம் அது. பெற்றவர் செய்த நன்மைக்கு பதில் நன்மை செய்ய கற்றுக்கொள். அது தேவனுக்கு முன்பாக நன்மையும் பிரியமுமாக இருக்கிறது. அதை போதிக்கணும். இந்த தனி குடும்பம் உதறிட்டு ஒன்றுமே கவனிக்காமல் உருப்படாமல் போச்சு பற்றியில். அது எப்போ போச்சுன்னா வெளிநாடுகளில் தான் அது உண்டாச்சு முதல்ல.
அதுக்கு பேர் நியூக்ளியர் ஃபேமிலி. என்ன ஃபேமிலி? முதல்ல இருந்தது கூட்டு குடும்பம். எதுவும் பிரித்து கொடுக்க மாட்டாங்க, சொத்தும் பிரித்து கொடுக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் உருப்படியாக பார்த்தா தான் அதை கொடுப்பேன் இதை கொடுப்பேன்னு வச்சுருப்பாங்க. அவரவருக்கு தனித்தனி சம்பளம் வந்து அது ஒரு பெரிய வரலாறு இருக்குது. தனித்தனியாக சம்பளம், இரவு பகலாக ஃபேக்ட்ரியில் வேலை, தனித்தனி அக்கௌண்ட்டு, இதெல்லாம் வந்த காலத்தில் தான் நியூக்ளியர் ஃபேமிலி. தனித்தனியாக என் குடும்பம் என் பிள்ளை, என் குடும்பம் என் பிள்ளை, என் குடும்பம் என் பிள்ளைன்னு அத்துக்கிட்டு ஓடிச்சு. அத்துக்கிட்டு ஓடுறவனுடைய நிலைமையும் அதே தான். சொல்லுங்க ஆமீன். சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. நீங்கள் வெளிநாடுகளில் நீங்கள் ஆய்வுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஜப்பான், போலந்தாக இருக்கலாம், ஜெர்மனியாக இருக்கலாம், ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம், நிறைய மேலை நாடுகளில் வயசானவங்க தனியாக, ஈவன் லண்டனில், இங்கிலாண்டில், இதெல்லாம் யூடியூப்பில் போயிட்டு தான் இருக்குது. தனித்தனியாக வயசானவங்க கிடந்து யாருமே இல்லாமல் சாகுறாங்க தனித்தனியாக. இங்கேருந்து போகிற கேரளாவிலேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து போகிற நர்ஸுக்கெல்லாம் அங்கே என்ன வேலை? எப்படியாவது நர்ஸு பிஎஸ்சி நர்ஸு முடிச்சுட்டு அங்கே ஓடி போகிறேன்னு ஓடுதே. எதுக்கு? தனித்தனியாக கிடக்கிற வயசான ஆளுகளை பார்க்குறதுக்கு தான். ஏன்னா மகன் எங்கேயோ இருப்பார், புருஷன் எங்கிட்டோ இருப்பார், குடும்பமாகவே இவங்க இல்லை. திமிர் எடுத்து போய் என் இஷ்டத்துக்கு நான் வாழ்வேன்னு வாழ வேண்டியது. எவ்வளோ நாளைக்கு வீடு ஓடும்? எவ்வளோ நாளைக்கு ஓட்டம் ஓடும்? சொல்லுங்க ஆமேன். ஓட்டம் முடிந்து இன்ஜின் சீஸ் ஆகி பேட்ரி உட்காந்து கிரீஸ் உட்காந்து படுக்கும்போது கொண்டே தள்ளிடுவான் முதியோர் இல்லத்தில். தனியான முதியோர் இல்லம். கவர்மெண்ட் அதுக்கு நிறைய பணம் ஒதுக்குது. ஏன்னா அவங்கள ஒன்றும் இப்படி அவங்க அப்போ வாழ்க்கை அப்படி 16 வயசில் ஓடி தன் இஷ்டத்துக்கு ஓடுறவன் கடைசியில் எப்படி முடிகிறான்? தனியாக கிடந்து சாகுறான். ஆறுதல் சொல்ல ஆள் கிடையாமல் சாகுறான். ஆணும் பெண்ணும் அப்படி தான் இருக்குது. ஆணும் பெண்ணும் அப்படி தான் இருக்குது. பிள்ளைகள் அது 16 வயசில் அது ஓடி போயிடும். அது வயசாகும் போது கொண்டு வந்து எங்கே தள்ளிடுவான்? முதியோரில் தான் கிடைக்கணும். அவன் 90 இருந்தாலும் அவனாக கம்பு ஓடிக்கிட்டு தெரிய வேண்டியதுதான். சில இதிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, பையில் மூட்டையில் அப்படியே தூக்கிக்கிட்டு வயசானவங்க தனியாக திரிவாங்க. மகன் எங்கேயோ மகன் எங்கெங்கேயோ இருப்பாங்க, கவனிக்கவே மாட்டாங்க. நான் உண்மையை சொல்கிறேன், அவங்களுக்கு இந்த மாதிரி பாஸ்டர் சர்ச்சில் போதிக்கலைன்னு தான் நான் சொல்லுவேன். நல்ல கிறிஸ்தவ பாஸ்டர்கள் அங்கே இழுத்து உதச்சி போதிக்கலை, சத்தியத்தை போதிக்கலை. சபை பாழாய் போச்சு. சபையை விட்டுட்டு கிளப்பில் போய் அலைஞ்சான். இன்றைக்கி தனியாக கிடந்து செத்து போகிறான். தனியாக யாரும் கவனிக்க மாட்டாங்க. சின்ன வயசில் மனைவியை நேசித்து உண்மையாக இருந்தாவில் அவள் உண்மையாக இருந்து உடனே வயசாகையில் கவனிப்பா. விதை பண்ணு போட்டால் சொரவண்ணா முளைக்கும். சின்ன வயசில் மனைவியை நேசித்து உண்மையாக இருந்து உத்தமமாக இருந்து பிள்ளைகளை பெற்று கத்தருக்கு பயந்து பரிசுத்த வாழ்க்கை நீ வாழ்ந்திருந்தாவில் அது உனக்கு பலன் கொடுக்கும். சொல்லுங்க ஆமேன். கர்த்தருடைய வேத வாக்கியம் மகிமையாய் சொல்லுகிறது, பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். இது தேவனுக்கு முன்பாக நன்மையும் பிரியமுமாக இருக்குது. சொல்லுங்க ஆமேன். அதனால தான் தெய்வ வசனம் தெளிவாய் சொல்கிறது, என் மகனே உன் தகப்பன் சொல்லை கேள், உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. எப்படி சொல்றாரு பாருங்க. சொல்லுங்க ஆமேன். என் மகனே உன் தகப்பன் சொல்ல கேள், உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது. அது ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு, do not neglect. அதாவது அது ஒரு அற்புதமான வார்த்தை. அந்த வார்த்தை வந்து அவளை மனம் நோக செய்யாதேன்னு சொல்கிறார். அவள் வயசாகும் போது சின்ன பிள்ளைகளை கண்டிச்சு வளர்க்கும். 80 மார்க் எடுத்தால் ஒரு போட்டு 90 மார்க் எடுக்க மல்லு கட்டிகிட்டு இருக்கான். 4 மணிக்கு அந்த அம்மா எந்திரிச்சு அவனுக்கு போதிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் எப்படியாவது பிள்ளையை கரைச்சி மேலே கொண்டு வர்றதுக்கு தாய் தான் போராடும். சொல்கிறாரு, உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை மனம் நோக செய்யாதே. எவ்வளோ மகிமையுள்ள வார்த்தை. சொல்லுங்க ஆமே. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. சும்மா பேசாது, துணத்தனம் பேசாது, உயிர் போகாமல் உயிர் எடுக்காது. அப்புறம் அந்த இடத்துல தானே உங்களை கொண்டு வந்து வைக்கணும். சொல்லுங்க ஆமேன். அந்த அம்மா துணத்துணன்னு தான் பேசும், வளவளன்னு தான் பேசும், பேசினதே தான் பேசும், மறந்துட்டு தான் பேசும். சொல்லுங்க ஆமேன். இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படி அம்மா. ஆனால் எனக்கு அந்த பக்குவத்தை ஆண்டவர் கொடுத்தார். எனக்கு வயசானவர்களோட பார்க்க பேசும், அவருடைய கதையெல்லாம் கேட்பேன். இதுக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அவருடைய அனுபவம், வயசானவங்க பாட்டிகள் கதையெல்லாம் உட்காந்து நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன். அதை தேவன் என்னை எப்படி மாற்றினார். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த கதையை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? அப்படி இல்லை. அந்த கதையை யார் கேட்பா? அவருடைய சோகத்தை யார் கேட்பா? சொல்லுங்க ஆமேன். அவருக்கு ஒரு சோகம் இருக்குது, வேதனை இருக்குது, அதுக்கு ஆத்மா இருக்குது, அதுக்கு துயரம் இருக்குது. ப்ளீஸ் லிசன். வாழ்வில் ஆண்டவர் இதெல்லாம் சொல்கிறார். ஒரு புருஷன் மனைவியும் கஞ்சியும் ஊறுகாயும் குடிக்கிற வரைக்கும் கூட அவங்க சந்தோஷமாக போயிட்டே இருக்கும். ஒரு பழைய கதையை பேசிக்கிட்டே ஓட்டி முடிச்சிடுவான். தூக்கம் வரும், பகலைக்கு ஓடிடும். புருஷனை மனைவியை செத்துட்டா முடிஞ்ச கதை. எங்கே போய் பேசுறது? பேசாமையாச்சும் இருக்க முடியுமா? சொல்லுங்க ஆமேன். ரொம்ப கஷ்டம். உண்மையை சொல்லுகிறேன். எனக்கு நான் படுக்கையில் படுத்திருக்கும் போது மனைவி வெள்ளனை செத்து போயிட்டா நான் என்ன செய்வேன் ஆண்டவரேன்னு எனக்கு என்ன பயம் வருது ஆண்டவரே. அதனால அடிக்கடி கூப்பிட்டு தலையில் ஆசீர்வாத ஜெபம் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சமீபத்தில் கூட ஆண்டவரே திடீர்னு தோணும் ஆசீர்வாத ஜெபம் பண்ணி என் காலத்துக்கு பிறகு இவளுக்கு தீர்க்க ஆயுசா வச்சு பேர பிள்ளைகளோட வந்து சேரட்டு நான் முன்னே போயிடணும். இப்படி நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். அடிக்கடி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தலையில் கையை வச்சு. தீர்க்க ஆயுசு சரீர சுகமெல்லாம் கொடுத்து பிள்ளைகளெல்லாம் நல்வழிப்படுத்தி பேரம்பேத்தியெல்லாம் கர்த்தருக்குள்ளே வளர்க்க உதவி செய்யும். எனக்கு பின்ன தான் இவன் போகணும் ஆண்டவரேன்னு தலையில் ஆசீர்வாத ஜெபம் போட்டு ஜெபம் பண்ணுறேன். விளையாட்டு சொல்ல உண்மையா? சொல்லுங்க ஆமேன். விளையாட்டு இல்லை. முன்னே போய் சேர்ந்தால் நம்ம என்ன செய்ய? விளையாட்டுக்கு சொல்லலை.
2 பேரும் ஒரு கஞ்சியும் ஊறுகாயும் குடிக்கிறவங்க அவனுக்கு கவலை இல்லை. அவன் பாட்டு மெதுவாக வண்டி ஓடிட்டே போகும். 2ல் 1 புட்டுச்சு, அப்படியே தனி மரமாயிரும். என்ன செய்யறது, இவ்வளோ காலம் வாழ்ந்த வாழ்க்கை. அப்படியெல்லாம் நடக்கும்போது சொல்லுங்க ஆமேன், பிள்ளைகள் ஆறுதலாக இருக்கணும், ஆறுதல் சொல்லணும், அவர்களை விசாரிக்கணும். உங்களுக்கு என்ன செய்யுது, சாப்பிட்டீங்களா, தூங்கினீங்களா, செமிக்குதா, தூக்கம் வருதா, சொல்லுங்க ஆமேன். உங்களுக்கு என்ன தேவை இருக்கு, உங்களுக்கு என்ன தேவை சொல்லுங்க. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க ஆமேன். முதல் குறிப்பு இது, தேவனுக்கு முன்பாக நன்மையும் பிரியமாக இருக்கிறது. இன்னொரு குறிப்பை ஆண்டவர் நமக்கு பைபிளில் சொல்லி வைத்திருக்கிறார். 10 குஷ்டரோகிகள், 10 குஷ்டரோகிகள், அது ஆண்டவர் பகிரங்கமாக சொல்றார். 10 குஷ்டரோகிகளும் ஊருக்கு வெளியே இருக்கிறார்கள். அவள் அந்த காலத்தில் நடுவில் வைக்க முடியாது. குஷ்டரோகம்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஊரை விட்டு தள்ளிடுவான், துரத்தி அடிச்சிருவான். ஊருக்கு அவுட்டரில் மக்கள் கொண்டு போய் பிச்சையாக ஏதாவது போடுவாங்க இறக்கப்பட்டு. இதைத்தான் பென்ஹர்ங்கிற அந்த திரைப்படத்தில் எடுத்திருப்பான். பென்ஹர்ங்கிற திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. மேலே இருக்கும் ஊர் பள்ளத்தாக்கில் குஷ்டரோகிகள் இருப்பாங்க, பள்ளத்தாக்குல குகையில் இருப்பாங்க. அதெல்லாம் நடந்த சம்பவத்தினுடைய வரலாறுகள். உயரத்தில் மேட்டில் இருக்கும் பட்டணம், பள்ளத்தாக்கில் குகைகளுக்குள்ள குஷ்டரோகிகள் இருப்பார்கள். அது படம் எடுத்திருப்பான். இயேசு கிறிஸ்துடைய இந்த சிலுவையில் வடிகிற ரத்தம் அந்த தண்ணீர் மழை தண்ணீரோடு கலந்து அந்த பள்ளத்தாக்கில் போய் அவங்க மேலே படும்போது சுகப்பட்டதாக எடுத்திருப்பான். அது ஒரு வரலாறு. ஜனங்களுக்கும் குஷ்டரோகிகளுக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது, ஏன்னா பரவீருன்னு சொல்லிட்டு பயந்து மேலேருந்து சாப்பாடுகளையும் மூட்டையாக மிச்சப்பட்டதையும் அள்ளி கொண்டு வந்து கொட்டுவாங்க. பன்றிகள் நாய்களை போல் அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு, என்ன பசிக்குமே, பசிக்கும். இஸ்ரவேல் மக்கள் தற்கொலை பண்ணிக்கிற கூடாது. எவ்வளோ பரிதாபமான வாழ்க்கை. அதனால தான் ஊருக்கு வெளியில் அவர்கள் இருப்பார்கள். அதனால தான் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஐயரே சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க ஆமேன், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். ஏன்னா கேள்வி தான் பட முடியும். அதனால தான் ஊருக்கு வெளியில் வந்து, ஐயரே தாவீதின் குமாரனே இறங்கும்னு கேட்க. எல்லாருக்கும் மாதிரி ஆண்டவர் அவருக்கு சுகம் கொடுக்கல, எல்லாருக்கும் சுகம் கொடுத்த மாதிரி கொடுக்கல. எல்லாருக்கும் மனதுருகி தொட்டார்னு வசனம் சொல்லுது. மனதுருகி தொட்டார், அவருடைய கண்களை தொட்டார், தொட்டு சுகமாக்கினார். ஆனால் இந்த குஷ்டரோகிகளுக்கு அப்படி செய்யலை. உங்களை போய் ஆசாரியர்களுக்கு காண்பியுங்கள் என்றார். எங்கே காண்பியுங்கள், சத்தமாக சொன்ன, எங்கே காண்பியுங்கள். ஆசாரியர்கள் இருக்கிற இடம் தேவனுடைய ஆலயம். அவங்க இருக்கிறது பட்டணத்துக்குள்ளே இருக்கிறாங்க. பட்டணத்துக்குள்ளே தான் தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்றார், ஊருக்கு அவுட்டில் இருந்து நீ போய் உன்னை பட்டணத்துக்குள்ளே இருக்கிற ஆலயத்தில் இருக்கிற ஆசாரியனுக்கு காண்பித்து. சொல்லுங்காமே, போனால் கல்லடி விட்டு சாகணும். ஆண்டவர் எவ்வளோ கஷ்டமான வார்த்தையை சொல்கிறார் பாருங்க. ஈஸியாக பைபிளை புரிந்தால் ஒன்றும் ஆகாது. சிலருக்கு அப்படியே எல்லாமே ஈஸியிலே நடக்கணும், ஈஸியாக நடந்துடணும். நீங்கள் பிளான் பண்ணுற மாதிரி ஆண்டவர் செய்யணும்னு நினைப்பீங்க பாருங்கள், அங்கே தான் நமக்கு ஃபெயிலியரே ஆகும். நம்ம ஒரு பிளான் போட்டு, நமக்கு ஈஸி பிளான் என்ன பிரதர், ஈஸி பிளானில் அவர் அப்படி மார்க் போட்டு நம்மளை அப்படியே கொண்டு போகிறோம். அது வேலைக்கே ஆகாது ஆண்டவர்கிட்ட. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. அவருக்கு வேற வழி இருக்கும், அது அவர் மகிமையின் வழி, உன் விசுவாசத்தை சோதிக்கிற வழி, உன் உண்மையை சோதிக்கிற வழி. சின்ன பிள்ளைகிட்ட லட்டை கொடுத்துட்டு கேட்டு பாருங்க, நீங்கள் வாங்கி ஒரு நாள் சாப்பிட்டீங்கன்னா அது கொடுக்கவே கொடுக்காது. வாங்கிட்டு திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த தடவை டக்குன்னு கொடுக்கும். ஏன், சீக்கிரமாக சொல்லுங்கள், நான் முடிக்கணும். நம்ம மாமா வாங்கி வர லட்டை கையில் கொஞ்ச நேரம் முத்தம் கொடுத்துட்டு கொடுத்துருவார் அப்படின்னு அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சுன்னா அது கொடுக்கும். நீங்கள் வாங்கி டபக்குன்னு முழுங்கிருங்க, டபக்குன்னு வாயில் போட்டுருங்க, அடுத்த தடவை விட்டு லட்டை கொடுக்குதான்னு பாருங்கள். என் தம்பி அதை செய்வான். என் தம்பியை பார்த்துச்சுன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளே ஓடி ஒளிஞ்சிடும். ஏன்னா அதை பறித்து தின்னு அழுக விடுறதுல அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். துடிச்சு அழுகிறத பார்க்கல அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும். பிடுங்கியே தின்றுவான், பிடுங்கி தின்னே விடுவான். அப்புறம் கிடந்து கத்துறதை பார்க்கல அவனுக்கு சந்தோஷம். என்ன செய்யறது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணம். அப்போ தேவனுடைய வார்த்தையில் வாசிக்கும் அது ஒரு சைக்காலஜி. நீங்கள் கையில் கொடுத்துட்டு கேட்குறீங்க, திருப்பி கொடுத்துட்டு அதை திருப்பி கொடுத்துட்டு அந்த நீனே வச்சுக்கான்னு சொல்லிட்டா மறுபடியும் கேட்டவனை கொடுத்துரும். சொல்லுங்க ஆமென். ஆனால் ஆண்டவரும் கூட அதை சோதிக்கிறார். ஆபிரகாமை சோதிக்கிறார் கொடுத்துட்டு. எல்லா இடத்துலையும் சொல்லப்பட்டு கொடுன்னு சொல்கிறாரு. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு உண்மையாக கொடுன்னு வேதம் சொல்லுது. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை உண்மையாக கொடுன்னு சொல்கிறார். சொல்லுங்க ஆமென். தேவனுக்கு கொடுக்கணுமா அதை உண்மையோட கொடுன்னு சொல்கிறார். அதுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். சொல்லுங்க ஆமென். அதுக்கு உண்மையாக கீழ்ப்படுகிறவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் குஷ்டரோகிகளை பார்த்து, நீ போய் ஆசாரியனுக்கு காண்பி. அவன் தூரத்திலிருந்து 10 குஷ்டரோகியும் கெஞ்சுறான். கர்த்தர் இங்கே நிற்கிறாரு. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு கேட்கும்போது அவங்களை கிட்டவும் போகலை, தொடவும் இல்லை, ஒன்றுமே சொல்லலை. ஆனால் இங்கேருந்தே ஒரு வார்த்தை சொல்கிறார், போய் உன்னை ஆசாரியனுக்கு காண்பீங்கள். சொல்லுங்க ஆமென். இதை நீங்கள் பொருத்தி பாருங்கள். எலிசா இருந்த இடத்துலேருந்து சொன்னான், போய் யோர்தானில் 7 தடவை முங்கிட்டு போ. நாகமானுக்கு அவனுக்கு கோபம் வந்துச்சு. நாகமான் படைத்தலைவன், அப்படி கொடூரமாக கோபம் வருது. என் ஊரில் ஆப்னா பர்பரா சுத்தமான நதி தண்ணி ஓடுது, இது என்ன கலங்கின மண்ணும் கலங்கின சகதியமான தண்ணி ஓடுது யோர்தான். நான் சீரியாவிலிருந்து இஸ்ரவேலுக்கு வந்திருக்கிறேன், ராஜாட்ட லெட்டர் வாங்கிக்கிட்டு குஷ்டரோகத்தை சுகமாக்க.
இந்த தீர்க்கதரிசி வெளியே வரல, உள்ளே உட்கார்ந்துக்கிட்டு நீ போய் யோர்தானில் போய் முங்கி எந்திரிச்சிட்டு 7 தடவை போனா என்ன அர்த்தம்? நான் தலைவன், படைத்தலைவன். சொல்லுங்க ஆமென். தீர்க்கதரிசி அவன் நினச்சிக்கிட்டான், தீர்க்கதரிசி வெளியே வந்து அப்படியே உடம்பெல்லாம் உருகி தொட்டு தடவி மகனே சுகமாகுன்னு சொல்லுவான்னு இவன் நினச்சிக்கிட்டு வர்றான். இதை ஆண்டவர் தெரிஞ்சு எடுத்துக்கிட்டு அங்கே எலிசாட்ட சொல்கிறார், அவனை போக சொல்லுவானே, அவன் பணம் அவனோட, அவன் பணமாவது மண்ணாங்கட்டியாவது, அவன் தலைவன், அவன் பணத்தையும் அவனுடைய படையும் வச்சு குஷ்டரோகம் சுகமாகுமா? சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் அவன் நினச்சிக்கிட்டு வரான், நான் எப்பேற்பட்டவன், படைத்தலைவன், நாகமான், என் பவர் என்ன? தீர்க்கதரிசி குடுகுடுன்னு ஒடியாந்து அப்படியே தடவி விட்டு கர்த்தருடைய நாமத்தில் சுகமடைந்து போன்னு சொல்லுவான்னு அவன் நினச்சிக்கிட்டு வர்றான். ஆனால் கர்த்தர் எலிசாட்ட சொல்ல, நீ இருந்த இடத்துல இரு, அவன் பணம், அவன் மண்ணாங்கட்டி, அவன் பெருமை அதெல்லாம் அவனோட. வந்ததுக்காக இங்கே இருந்த இடத்துல இருந்து வார்த்தையை சொல், வெளியே போகல, வேலைக்காரனை விட்டு சொல்லி விடுறான். வந்து நிற்கிறவன் இராணுவத்தினுடைய கேப்டன், அதை பற்றியெல்லாம் அக்கறையில் ஆண்டவருக்கு சொல்லி விடுறார், போ 7 தடவை முங்கிட்டு போ. அவன் கடும் கோபத்தோடு போனான்னு வசனம் சொல்லு, கடும் கோபம். ஏன்னா அவன் ஒரு பிளானில் வர்றான், அவன் ஒரு பிளான். தீர்க்கதரிசினா 5க்கும் 10க்கும் அலைவான் போல் இருக்கு, நம்ம கொண்டு போகிற காணிக்கைக்கு அவனு உட்காந்துருப்பார் போல், இப்போ பாஸ்டரு எப்படா காணிக்கை வரணும் அப்படியே ஏங்கிக்கிட்டு இருப்பார் போலன்னு அவன் வர்றான். கர்த்தர் சொன்னார், வெளியவே போகாத, அவனை வச்சு ஒரு வழி பண்ணுவோம், அவன் கர்த்தர் யாருன்னு அறியணும், வேலைக்காரன்ட்டு சொல்லிவிடு. அதனால தான் அவனுக்கு கோபம் வருது. மரியாதையோட குடுகுடுன்னு ஓடியாருவார்னு பார்த்தேன், தீர்க்கதரிசி வரலையே, கோபத்தோடு திரும்புகிறான். அப்போ ஒரு நல்ல மனுஷன் சொன்ன, ஐயா பெரிய காரியம் சொன்னால் செய்வில்லை, அவர் சின்ன காரியம் 7 தடவை முங்கத்தானே சொன்னார், உனக்கு என்ன பிரச்சனை? தாழ்மை இருக்கக்கூடாதா? தகப்பனே, தேசம் விட்டு தேசம் வந்தியில, சீரியா தேசத்துலேருந்து இஸ்ரேலுக்கு வந்திருக்கிற, பெருசாக சொன்னால் செய்வேன், சின்னமாக சொன்னால் செய்ய மாட்டியா? அப்போ உடனே புத்தி வருது. 7 தடவை முங்கி எந்திரிக்கிறான், சின்ன பிள்ளைய போலுடைய சரீரம் சுகமான். சொல்லுங்க அல்லேலூயா. அது திரும்பி வருகிறான், வந்து கேட்குறேன், காணிக்கையை வாங்கிக்க, உன் காணிக்கையெல்லாம் வேணாம், ஏன்னா நீ நல்ல இருதயத்தோடு வரல, நான் எவ்வளோ பெரிய ஆள்னு வந்தேன், உன் காணிக்க வேண்டாம். கெஞ்சுறான், கொஞ்சோடு மண் கொண்டு போகிறேன், நான் அடிக்கடி இந்த வேத பகுதியை தியானிப்பேன், 2 மூட்டை மண் அள்ளிட்டு போகிறேன், பலி செலுத்தணும், என் தேசத்தில் போய் நான் பலிபீடம் கட்டி பலி செலுத்தணும். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். போய் சேரு, ஓம்பிட்டு வேணாம், கொண்டு போ. சொல்லுங்க அல்லேலூயா. போகட்டும். புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்து நின்று சொல்கிறார், நீ போய் ஆசாரியனுக்கு காண்பி. அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, நீ ஊருக்குள்ளே போனீங்கன்னா கல்லடி வாங்குவேன். என்னுடைய வாழ்வில் சில நேரங்களில் கஷ்டங்களை தாண்டி நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். மிக முக்கியமாக சில சோதனைகளை தாண்டுவோம். உண்மைகளை ஆண்டவர் சோதிப்பார், கீழ்ப்படிதலை சோதிப்பார். இப்போ இவர்கள் கீழ்ப்படிதல் சோதிக்கப்பட்டால் தான் கல் எறிவார்களே, ஊருக்குள்ளே போனால் கல் அடிப்பாங்களே, கல்லை விட்டு எரிஞ்சு கொள்ளுவாங்களேன்னு நினச்சா நீ குஷ்டரோகியா செத்துப்போ. கர்த்தர் சொன்னார், கல் அடிஞ்சாலும் பரவாயில்ல, நான் ஊருக்குள்ளே போவேன்னா குஷ்டரோகம் நீங்கி சுகமாவே. 2 ஆப்ஷன், தேர் இஸ் 2 ஆப்ஷன். நீ கீழ்ப்படியலாம், இல்லைன்னா பழைய கதைகளை சொல்லிக்கிட்டு இங்கே இருந்து குஷ்டரோகியா பிச்சை எடுத்து செத்துப்போ. இதுதான் பிரசங்கம். கர்த்தருடைய வார்த்தை வருது. இயேசு சொல்லுகிறார், என்ன இயேசுக்கு தெரியாதா கல் அடிப்பான்னு? கல்லை விட்டு எறிவாங்கன்னு இயேசுநாதருக்கு தெரியும் நல்லா. ஊருக்குள்ளே போனால் கல் எறிவாங்க, குஷ்டரோகி வந்துட்டான்னு கத்துவாங்க. குஷ்டரோகி வந்துட்டான்னு ஒருத்தன் கத்துனான்னா அவ்வளோ பேரும் கல்லை தூரத்துலேருந்து எறிவான். குஷ்டரோகி உடம்புல கல் அடிபட்டால் என்னத்துக்கு ஆகும்? அங்கனே சாக வேண்டியதுதான். ஏற்கனவே புண்ணு கொதன்னு இருக்கும். இயேசுநாதர் தெளிவாக சொல்கிறாரு, தெரிஞ்சு சொல்கிறார். சொல்லுங்க ஆமென். அதுதான் கீழ்ப்படிதலின் மகிமை. தயவு செய்து சொல்லுங்கள் அல்லேலூயா. நீங்கள் சிலர் கீழ்ப்படியாதவங்க பாருங்கள், எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, பாஸ்டர் இப்படி, பாஸ்டர் அப்படி, இப்படி போனதுனால நான் அப்படி, அவர் திட்டுவார்னு நான் இப்படி, எங்கள் பிரதர் ப்ரேயருக்குள்ள சொந்தக்காரங்க திட்டுறாங்க, ஏதோ ஒன்று நீ சொல்லிக்கிட்டு அதே இடத்துல தான் இருக்கும். ஏன் பிரதர் ஜெபம் பண்ணல, ஏன் பிரதர் கொடுக்கல, 1000 காரணம் இருக்குது. நம்ம அதுக்கு ஒரு காரணம், இதுக்கு ஒரு காரணம், இது ஒரு காரணம், ஏன் பிரதர் இதை விட முடியலை, இதுக்கு ஒரு காரணம், ஏன் நீங்கள் வரல, அதுக்கு ஒரு காரணம். நீ சொல்லிக்கிட்டு இருந்தா குஷ்டரோகி பிச்சை எடுக்கிற இடத்துல இருக்கிறான்னு அர்த்தம். கர்த்தர் எந்த மனுஷனையாவது பாருங்க, அவன் நோக்கத்துக்கு போனாரான்னு. தகப்பனையும் விட்டுட்டு என்னை பின்பற்றி வா, வர்றவன் தான் சீடன். தகப்பனையும் விட்டுட்டு, படகையும் விட்டுட்டு, தொழிலையும் விட்டுட்டு, எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். சொல்லுங்க ஆமென். அவன் தான் அப்போஸ்தலன். எப்படி பாஸ்டர் நான் தகப்பனை விட முடியும்? எப்படி பாஸ்டர் 5 ஏக்கரில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், 2 போட்டு வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வரவு செலவுக்கு இருந்த இடத்துல இருந்து நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு காணிக்கை கொடுக்குறேன், இரு, வேற ஆளை ஆண்டவர் கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பார். சொல்லுங்க ஆமென். கீழ்ப்படிதல்ங்கிறது விளையாட்டு இல்லை, உன் அறிவோட சேர்ந்ததில்லை கீழ்ப்படிதல். எந்த இடத்தையும் பாருங்க, விடு. ஆபிரகாம சொல்றார், இனத்தை விடு, தேசத்தை விடு, தகப்பனை விடு, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. சொல்லுங்க ஆமென். அவன் கீழ்ப்படிந்த போது அவன் தேவனுடைய சிநேகிதனாய் மாறினான். இன்னைக்கும் பாஸ்டர்கள் அப்படிதான், எத்தனை இக்கட்டில் விட்டுட்டு வா நான் வர்றாங்க. கர்த்தர் பேசுகிறார், கீழ்ப்படியாதவர்கள். என்னோட எனக்கு தெரியும் பலர் ஊழியத்துக்கு வந்தாங்க. அப்புறம் ஊழியத்துக்கு வந்து கஷ்டம் தான் இருக்கும், கஷ்டம் இருந்துச்சு. டீச்சர் ட்ரைனிங் வந்துச்ச உடனே ஊழியத்தை விட்டுட்டாங்க. ஏன்னா டீச்சர் ட்ரைனிங்கில் 40,000 சம்பளம், ரிட்டையர்ட் ஆகும்போது 1 லட்சம் வரைக்கும் போய் நிற்கும். பாஸ்ட்டுக்கு கல்லடி தான் வாங்கணும். 50 காசு கொடுப்போமா 10 ரூபா கொடுப்போமான்னு யோசிச்சுட்டு தான் உட்காந்துருக்கோம். அவர் அதை பார்க்குறாரு. பாஸ்ட்டாக இருந்து கல்லடி வாங்கி வீடு வீடாக போய் ஜெபம் பண்ணி அவர் ஏதாவது கவரில் கொடுப்போமா வேண்டாமான்னு யோசித்து எதுக்கு டக்குன்னு டீச்சர் ட்ரைனிங் போனார். இன்றைக்கி இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு டீச்சரை கட்டினார். ஒருத்தர் 2 பேர் இல்லை,
அவர்கள் பாவியாவே போன ஆட்கள் உண்டு. பாவியாவே போன ஆட்கள், மனைவியை விட்டுட்டு வேற ஆளோட உள்ள ஓடினாலாம் உண்டு. அவங்களாம் ஊழியத்துக்கு வந்தவங்க. கர்த்தர் சொன்னார், சொல்லுங்க ஆமென். தேவனுக்கு கீழ்ப்படிவது கடினமானது, விளையாட்டு இல்லை. சௌகரியங்கள் எல்லாம் மாறும். கர்த்தருக்கு கீழ்ப்படிவது விளையாட்டு கிடையாது. அவர் அப்படிதான் நடத்துவார். சொல்லுங்க ஆமென். அதை புரிந்து கொள்வர் பாக்கியவான்கள். நீ போவனே ஆசாரியனுக்கு காண்பி. சொல்லுங்க ஆமென். அவர் சொல்லிட்டு போயிட்டார். ஆசாரியனுக்கு காண்பி. கல்லடிச்சாலும் பரவாயில்லன்னு ஓடுறான். பைபிள் சொல்லுது அவர்கள் போகிற வழியிலே சுகமானார்கள். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. எப்படி சுகமானார்களா? எவ்வளோ பாக்கியம் பாருங்க. இவங்க தேவாலயத்துக்கு இன்னும் போகல. கீழ்ப்படுகிறவர்கள் மேலே ஏன் பிரியம் வைக்கிறார் தெரியுமா? அது பெரிய ரகசியம். நம்ம என்னைக்கு ஆண்டவரே அந்த லாப நட்டம் நமக்கு போடுற கணக்கு கால்குலேஷன் இந்த குப்பையெல்லாம் அவர் பார்க்கவே மாட்டார். இதை கொடுனா கொடுத்துடணும், அது போய் வாங்கினா வாங்கிடணும், இதை செய்யணும் செஞ்சிடணும், செய்யாதனே செய்யக்கூடாது. பிளைண்ட் ஒபீடியன்ஸ். இதை தான் இராணுவத்தில் எதிர்பார்க்குறான். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறலாம் விளையாட்டு கிடையாது. சொல்லுங்க அல்லேலூயா. அது கடினமானது. என்னுடைய மாமனார் சொல்லுவார், நான் நினைப்பேன், அரசாங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறார். பெட்ரோமேக்ஸை தூக்கிட்டு கிராமம் கிராமமாக போய் அவர் சம்பாதிச்ச பிறகு தான் வீடே நல்லா சாப்பிட்டுச்சுன்னு சொல்கிறார். அவர் தான் முதல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. நான் வேலைக்கு போன பிறகு தான் என் வீட்டில் சாப்பாடு அப்படின்னு சொல்கிறார். பெட்ரோமேக்ஸ் லைட்டை தூக்கிட்டு கிராமமாக போய் சுவிசேஷம் அறிவிச்சிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு சாசு விரட்டிட்டு, அப்போல்லாம் ஒத்தி அடிப்பாத கிராமங்களே லைட் இல்லை. இப்போ ஒரு 60 வருஷம் ஆச்சு ஒரு ஊழியத்துக்கு வந்து அலைவார். வந்து அந்த ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரா, இந்த அரசாங்க வேலையை விடு. சொல்லுங்க அல்லேலூயா. அரசாங்க வேலையை விடு. தேவன் பேசினார். இப்படி பேசுவார்னு எதிர்பார்க்கல. அவர் ஏதோ ஒரு வரம் தருவார், வல்லமை தருவார் ஜனங்களுக்கு. ஆண்டவர் சொன்னார், நீ தகப்பனா மாறணும்ல, பிள்ளைகளை மெய்ப்பனா மாறணும்ல, விடு. அப்படியே சொல்கிறார். கர்த்தரை ருசித்த மனிதர்கள் போவதுன்னு விட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. அவரோடு வேலை பார்த்தவர்கள் இந்த சிஎஸ்சி டிஎல்சி மாதிரி ஆட்கள்லாம் நண்பர்கள் இருப்பாங்க. சொன்னார், பிச்சை எடுக்க போகிறேன் அறிவு கட்டவனே. நண்பர்கள் உரிமையோடு பேசுவாங்கல்ல. 3 பொம்பளை பிள்ளை வச்சிருக்கிற, கன்னியாகுமரி மாவட்டத்தில் 3 பொம்பளை பிள்ளை வச்சிருக்கிற, பிச்சை தான் எடுக்க போகிறேன். ஏசுநாதர் சொன்னார்னு அரசாங்க வேலையை விடுறானா, அறிவு கட்டவன் திட்டு. அவர் அதை பற்றி கவலைப்படலை. சொல்லுங்க அல்லேலூயா. அரசாங்க வேலையை விட்டுட்டு தான் வேலை செஞ்சார். பெட்ரோமாக்ஸ் லைட்டை தூக்கிட்டு ஊழியத்தை செய்தார். சொல்லும்போது குறித்த சாட்சியில் நிறைய சொல்லலாம், நேரம் இல்லை. அவர் சொல்லும்போது சொன்னார், என்னுடைய பொம்பளை பிள்ளைகள்லாம் 21, 22 வயசு முடிகிறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளைகள் வீடு தேடி வந்து இந்த பொண்ணை கட்டிட்டு போகிறேன்னு போயிட்டே இருந்தாங்க. அதில் ஒரு ஆள் நான். சொல்லுங்க ஆமே. 3 பொம்பளை பிள்ளை 22 வயசு. என்னை திட்டினவங்கெல்லாம் 15 லட்சம் வச்சுக்கிட்டு அப்போவே. எங்களுக்கு கல்யாணம் 26 வருஷம் ஆச்சு. அப்படியே அக்காவுக்கு கட்டி அதுக்கு முன்னே 27 ஆண்டுகளுக்கு முன்னாடி 15 லட்சம் 10 லட்சத்தை விட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்தவன் அதிகாரத்தில் இருந்தவங்களுக்கு மாப்பிள்ளை அமையாமல் ஒரே மண்டை இடியில் தெரிஞ்சிடான். பொண்ணுக்கு மாப்பிள்ளை அலையலை. ஆனால் என் பிள்ளைகள் 22, 21 வயசு தான். வீட்டுக்கு மாப்பிள்ளைகள் வந்து இந்த பொண்ணு வேணும் ஜெபம் பண்ணி போயிட்டே இருந்தாங்க. நான் கவலையே படலை. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் அவர் செய்த அற்புதம். 3 ஏக்கர் இடம், ரப்பர் விளையிற இடம். தேவன் சொன்னார் ஜெபம் பண்ணுவார். காலையிலே ஜெபம் ஆரம்பிச்சிருவார். நல்லா விளைஞ்சிக்கிட்டு இருக்குது, நல்ல ஆசீர்வாதமாக இருக்குது. குட்டி சிங்கப்பூர் மாதிரி இருக்குது கன்னியாகுமரி மாவட்டம். 3 ஏக்கர் என்னமோ, எத்தனை ஏக்கர்? 3 ஏக்கர். காலையிலே ஜெபம் பண்ணு தேவன் இதை வித்துரு. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த ரப்பர் எஸ்டேட்டை வித்துரு. ஏன்னா ரப்பர் பால் எடுத்து டயர்லாம் கொண்டு வாங்க. அது ஒவ்வொரு நாளும் ரப்பர் பாலை விற்பாங்க. ரப்பர் தோட்டத்தை விற்றான்னா அவனை மாதிரி ஒரு பைத்தியக்காரன் அங்கே கிடையாது. ஏன்னா வாங்க முடியாது. ரப்பர் தோட்டத்தை வாங்கவே முடியாது. எல்லாருக்கும் அது பணம் கொடுக்குறது ரப்பர் தோட்டம். ஆண்டவர் சொன்னார் இதை வித்துரு. அவர் கீழ்ப்படிச்சிட்டார். வித்து பிள்ளைகளுக்கு ஆளுக்கு ஏதோ பேங்க்கில் போட்டு விட்டார். 3 பிள்ளைகளுக்கு. இப்படி தாய் மாமா 5 பேர். அப்படியே கொள்ளாத குறை. அவங்க அம்மாவுக்கு கொடுத்த அந்த ஏக்கரை வித்துவிட்டார் இந்த ஆள். இப்படி நல்லா டெய்லி பணம் வர்ற அந்த ரப்பர் தோட்டத்தை வித்துட்டு ஏசுநாதர் சொன்னார்னு என்னத்தையோ ஒன்று சொல்கிறாருன்னு அப்படி முறுக்கில் இருக்காங்க. நான் நடந்தது இதுதான். விற்று முடித்து போட்ட உடனே சில நாட்களில் தாய்லாந்து, மலேசியா, என்ன இங்கே ரப்பர் வேலை கூடுது. இங்கே வெங்காயம் கூடும்போது பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்லேருந்து வெங்காயம் திறக்கிடுவான், எகிப்துலேருந்து வெங்காயம் திறக்குவான். இதை சரிப்படுத்துறதுக்கு, நாட்டை சரிப்படுத்துறதுக்கு வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணிடுவான், இறக்குமதி பண்ணுவான். அதே மாதிரி அரசாங்கம் சொல்லலை, ரப்பர் வேலை இங்கே பயங்கரமாக ஏறிடுச்சுனோன்னு ஒரு முடிவெடுத்தான். தாய்லாந்து, மலேசியா எல்லா இடத்துலையும் ரப்பரை கொண்டு வந்து ஓப்பன் மார்க்கெட்டில் விட்டால் தான் இதை சரிப்படுத்த முடியும்னு விட்டான். சொல்லுங்க ஆமே. நடந்ததை சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு, அழுகாத உரையா, அந்த ரப்பர் தோட்டங்களை வாங்குவார் இல்லை. சொல்லுங்க. ஏன்னா கூலி கொடுக்க முடியல, கொத்தி எரு போட்டு அதெல்லாம் பராமரிக்கணும்ல. சீனு போச்சு அந்த இடம். அப்போ சொன்னாங்களா, உனக்கு ஆண்டவர் சொன்னது உண்மைதான்ப்பா. ஏன்னா அந்த நேரம் பிள்ளைகளுக்கு நல்ல விலை போகிற நேரத்தில் விற்று பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வேலையை முடிச்சு விட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம தோதுக்கு நம்ம புத்திக்கு தகுந்த மாதிரிலாம் ஆண்டவர் பேசுறது இல்லை. நீங்கள் தேவனோட பழகினா தான் அது புரியும். நமக்கு ஈக்குவலாக நம்ம தோதுபடியே நம்ம நோக்கத்தோடையே பேசவே மாட்டார். ஆனால் அது வேறு மாதிரி இருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. கீழ்ப்படிதல் விளையாட்டு கிடையாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதெல்லாம் விளையாட்டு இல்லை. அப்படிதான் நடந்தது. போகிற வழியிலே 10 பேரும் சுகமானார்கள். பைபிள் எப்படி சொல்லுதா? சொல்லுங்காமே.
ஆசாரியனுக்கு இன்னும் காண்பிக்கல, எவ்வளோ தூரம் போனாங்கன்னு தெரியல. நான் தேடி பார்த்தேன் எவ்வளோ தூரம் போயிருப்பாங்க, அதெல்லாம் பைபிளில் இல்லை. கல்லறி வாங்கி செத்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறோன்னு போகும்போது போகிற வழியிலே சுகமானார்கள். சொல்லுங்க அல்லேலூயா. அதில் ஒரு முக்கியமான வார்த்தை தான் நாம் இன்றைக்கு கவனிக்கிற வார்த்தை. 9 பேரும் வீட்டுக்கு ஓடிட்டான். நன்றி கெட்டவர்கள் தான் இன்றைக்கி நிறைய பேர். அதனால தான் அது முக்கியமானது. வந்து இயேசுடைய பாதத்தில் ஒரு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உங்களால் தான் நான் இன்றைக்கி வீட்டுக்கு போகிறேன், உங்களால் தான் நான் சுகமடைஞ்சு நான் என் மனைவி பிள்ளைகளை பார்க்க போகிறேன், உங்களால் தான் நான் சுகமடைஞ்சு நான் ஓடி போய் என் மனைவி பிள்ளையை தாய் தகப்பனை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தன் தான் இருக்கிறான். அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறான். 9 பேரும் சீக்கிரமாய் சுகமாகி அவன் வீட்டை தூக்கி ஓடிட்டான். குஷ்டரோகியாக இருந்தான் வெளியே, இப்போ வீட்டை நோக்கி ஓடிட்டான். ஒருத்த மட்டும்தான் ஓடி வருகிறான். சொல்லுங்க அல்லேலூயா. வசனத்தை வாசிப்போம். எங்கே இருக்குன்னா குறிச்சு வைங்க. நான் பிரசங்கத்தை எங்கே இருக்குன்னே சொல்லலை, வீட்டில் போய் நீங்கள் வாசிக்கணும். எங்கே ஒரு கிராமத்தில் எத்தனை அதிகாரம் சொல்லுங்க சிஸ்டர்? லூக்கா 17:12. வீட்டிலையும் போய் முழுசா வாசிங்க. இந்த வருட துவக்கத்தில் லூக்கா சுவிசேஷம் 17:12 குறிச்சு வைங்க, வீட்டில் வாசிங்க. இப்போ வாசிங்க. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். எங்களுக்கு மனம் இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து நீங்கள் போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்ற ஒருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி நீ எழுந்து போ, விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. மகிமையுள்ள வார்த்தை எவ்வளவு தெளிவா சொல்லும். அவன் வேகமாய் ஓடி வருகிறான். சொல்லுங்க அல்லேலூயா. நான் அதை ரொம்ப ரசித்து சில நேரங்களில் படிக்கிறது உண்டு. வந்து அவருடைய பாதத்தில் முகங்குப்புற விழுந்து. சொல்லுங்க அல்லேலூயா. அவன் எதை குறிக்கிறது? ஆண்டவரே, அவன் என்ன சொல்லாம சொல்ல வர்றான் தெரியுமா? ஆண்டவரே, நீர் என்னை சுகமாக்கினீர், இல்லைன்னா நான் குஷ்டரோகியா பிச்சை எடுத்து அட்ரஸ் இல்லாமல் செத்து போயிருப்பேன். நான் குஷ்டரோகியா பிச்சை எடுத்து அட்ரஸே இல்லாமல் அந்த இடத்துல செத்து போயிருப்பேன். அதைத்தான் அவன் சொல்கிறான். நாம் தேவனுடைய பாதத்தில் முகங்குப்புற விழுந்து. சொல்லுங்க ஆமென். அடுத்து சொன்னா வித் லவுட் வாய்ஸ், உரத்த சத்தத்தோட. என்ன சத்தத்தோட? சத்தமாக சொல்லுங்க பாப்பா. என்ன சத்தத்தோட? இன்னொரு தடவை சொல்லுங்க. என்ன சத்தத்தோட? எப்போ தெரியுமா உரத்த சத்தம் வரும்? உள்ளம் உடையும் போது தான். வீட்டை விட்டு போகிறார், வெளியே போகிறாரு, எதிர்பார்க்கவே இல்லை. சின்ன வயசோ ஏதோ இறந்து போயிட்டாருன்னு செய்தி வந்துருச்சு. ஆம்புலன்ஸில் பாடி வருது. யோசிச்சு பார்ப்பேன், எல்லாருக்கும் வாழ்க்கையில் நடக்கிறதா. அப்போ பாருங்கள் உடையும். ஐயோ போயிட்டீங்களா, எதிர்பார்க்கல. அப்போ போயிட்டீங்களா அப்படின்னு வரும். சரி போனால் போகிறார், போங்க போவாருன்னு தெரியத்தான் போகுது. சரி போயிட்டார். உள்ள உடையுதில்லை, அடி வயிற்றுலேருந்து சத்தம் வருதில்ல. ஐயோ சாமி போயிட்டீங்களா கதறானா மனுஷன். உள்ள உடையுதில்லை, உள்ளே இருந்து வருது. அதைத்தான் இங்கே சொல்கிறாரு. உரத்த சத்தத்தோட வித் லவுட் வாய்ஸ். சொல்லுங்க ஆமென். உரத்த சத்தத்தோட அவன் எதை நன்றியை வெளிப்படுத்துகிறான். எதை வெளிப்படுத்துகிறான்? நான் அங்கே இருந்தால் குஷ்டரோகியும் அட்ரஸ் இல்லாமல் பிச்சை எடுத்து செத்துருப்பனே, என் ராஜாவே, என் ஆண்டவரே. சொல்லுங்க ஆமென். இதுதான் நன்றியின் உணர்வு. சிலருக்கு அது மறந்து போயிடுது. மறக்கக்கூடாது. அதைத்தான் சொன்னார் ஆண்டவர். மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. எகிப்தில் நீ அடிமையாக இருந்த, மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. பஸ்காவுடைய அர்த்தம் என்ன? நின்றுக்கிட்டு கசப்பான கீரையை புசிக்கணும். சாயங்காலத்தில் பஸ்கா கொண்டாடணும். புளிப்பு இல்லாத அப்பம் சாப்பிடணும். துரிதப்படுத்தி கசப்பான கீரையை சாப்பிட்டு அங்கேருந்து புறப்படணும். பஸ்கான்னா தான் அர்த்தம். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து மீட்டார். அதை மறக்காத. சொல்லுங்க ஆமென். தேவன் செய்தவைகளை மறக்கிறதுனால தான் மனுஷன் கெட்டு போகிறான். ஆண்டவர் செய்தவைகளை, உன்னை உயிரை காப்பாற்றிருப்பாரு, ஆசீர்வதிச்சிருப்பாரு, தரித்திரத்திலிருந்து உன்னை மீட்டிருப்பாரு, உன்னையும் உன்னுடைய பிள்ளைகளை நல்லா வச்சிருப்பாரு. இதெல்லாம் ஈஸியாக தெரியும் இல்லை? சொல்லுங்க அல்லேலூயா. சமீபத்தில் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் மாதிரி உள்ள ஒரு மனுஷனை சந்தித்தேன். அவர் துயரம் சொல்லவே முடியல. அப்படி மகன் வெளிநாட்டுக்கு போயிருந்தான். அங்கே ஒரு பொண்ணை பார்த்து திருமணம் பண்ணிட்டான். பிறகு ஐரோப்பிய நாடுகள், ஆஸ்திரேலியாவில் போயிருந்தேன். திடீர்னு ஒரு செய்தி, மண்டையில் மூளையில் ஒரு கட்டி வந்து இறந்து போயிட்டான். அந்த பாடியும் வாங்க முடியல. எத்தனையோ லட்சம், 50 லட்சம். இங்கேருந்து யார் போக முடியும்? ஒரு வீடு கட்ட முடியும். அப்படியே ஒரு உடஞ்சி உட்காந்துருந்தார். அவருக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. ஒரே மகன், பாடியை கூட பார்க்க முடியல. இங்கேருந்து 50 லட்சம் 60 லட்சம் போய் அங்கே பார்த்து முடியாது. அங்கேயே அடக்கம் பண்ணிட்டாங்க போல். அப்படி ஒன்றுமே சொல்ல முடியாமல் உட்காந்துருந்தார். நானும் என்னுடைய மனைவியும் கேதத்துக்கு அவரை ஆறுதலுக்காக போய் ஒரு ஜெபம் பண்ண போனோம். சொல்லுங்கள் அல்லேலூயா.
எவ்வளவோ துயரங்கள், துக்கங்கள். அப்போ கர்த்தர் உன்னை நல்லா வைக்கும்போது நன்றியோடு நன்றி செலுத்தணும். சொல்லுங்க ஆமென். அதை நினைவு கூறணும். உன்னை வறுமையில் ஒன்றுமில்லாத இடத்துல இருந்ததை மறக்கக்கூடாது. கர்த்தர் சொல்லுகிறார், மறக்காதபடி எச்சரிக்கையாயிரு. சொல்லுங்க ஆமென். ஆனால் பிசாசு நம்மளை மறக்க வச்சுட்டு என்ன செய்யலாம்? நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? நான் கட்டியிருக்கிற பட்டு எவ்வளோ தெரியுமா? உனக்கு கதர் புடவைக்கே வழி இல்லாமல் உட்காந்துருந்தியே, அதை நினைன்னு கர்த்தர் உன் காதில் சொல்கிறாரு. பேய் இந்த காதில் என்ன சொல்லுதுன்னா, நான் கட்டியிருக்கிற பட்டு எப்படின்னு பார்த்தியா? நான் கட்டியிருக்கிற வீட்டை பார்த்தியா? பேய் இந்த காதில் இதை ஓதுது. கர்த்தர் தெளிவாக சொல்கிறார், உன்னை எங்கேருந்து நான் கொண்டு வந்தேன் அதை நினை மகனே. எங்கேருந்து உன்னை கொண்டு வந்தேன்? சொல்லுங்க ஆமென். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரை மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆகவே தான் வேதம் சொல்லுது, முகங்குப்புற விழுந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தினான். சொல்லுங்க ஆமென். ஆண்டவரும் தெளிவாக சொல்கிறாரு, தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு இந்த அந்நியனை தவிர வேறொருவனும் வர காணோமே. அந்த 9 பேரை பற்றி ஆண்டவர் கவலைப்படுறார். தேவனை மகிமைப்படுத்துவதற்கு சொல்லுங்க ஆமென். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. இதில் ஒரு தேவ ரகசியம் இருக்குது. உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை கணம் பண்ணு. உன் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும். உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் வெறுங்கையா வராதே. உன்னை ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்துக்கு தக்கதாகன்னு சொல்கிறார். தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு வாயினாலையும் மகிமைப்படுத்தலாம். சொல்லுங்க ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுத்த பொன்னாலும் பொருளாலும் விளைவின் ஆசீர்வாதங்களாலும் மகிமைப்படுத்தலாம். மகிமைப்படுத்துறது வாயின் வார்த்தையினால் மட்டும் அல்ல. இயேசுங்க சொல்லுகிறார், பாக்கி 9 பேரும் வர காணுமே. தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு இந்த ஒருத்தன் தானே வந்திருக்கிறான். அதே நான் அந்நியன் சமாரியன். தேவனை மகிமைப்படுத்த சொல்லுங்க அல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்த இந்த அந்நியனை தவிர ஒருத்தனமே வரலையே. அது ஆண்டவருடைய உள்ளத்திலிருந்து வருது. இந்த ஒருத்தன் தானே வந்திருக்கிறான். சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வருடத்தின் தொடக்கத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். தேவனுடைய காரியம் மனுஷன் செஞ்சதுக்கு, தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்கள். அதில் ஆண்டவர் பிரியம் உள்ளவராக இருக்கிறார். எளிமை நன்றி ஜெபம் பண்ணுவோமா? Glory to God. தேங்க்யூ. ஆமென். ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்வில் தேவனை மகிமைப்படுத்துங்க. ரோமருக்கு நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை தேவன் என்று அறிந்து அவரை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினால் வீணரானார்கள். அவரை தேவன் என்று அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரம் செய்யாமலும் இருந்து தங்கள் சிந்தனையினால் வீணரானார்கள். உணர்வில்லாதவருடைய இருதயம் இருளடைந்தது. கரங்களை வைத்தோமா? நன்றி ஆண்டவரே. ஏன் இருளடைந்து தெரியுமா? உணர்வில்லாத இருதயம். கர்த்தர் செய்த நன்மைகளை, ஆண்டவர் கொடுத்த சுகத்தை, கர்த்தர் உயர்த்தினதை, பாதுகாத்ததை, ஆசீர்வதித்ததை, ஏழ்மையிலிருந்து தாழ்மையிலிருந்து உன்னை தூக்கி நிரப்பி வச்சிருக்கிறத, கர்த்தர் செய்த நன்மைகளை உணராமல் இருக்கும்போது உணர்வில்லாதவருடைய இருதயம் இருளடைந்தது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கரங்களை வைத்தோம். நன்றி ஆண்டவர். இந்த வருடத்தில் ஒரு ஸ்தோத்திரத்தோடு தொடங்குங்க. ஸ்தோத்திர ஜெபம் ஏறிடுங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திர ஜெபங்களை ஏறிடுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். Glory to God. கிருபையினால் நிலைத்திருக்கிறோம் ஆண்டவரே. திறமையினால் அல்லப்பா, உங்க கிருபையினால். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, என்னை பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, என்னை பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை